அன்பான மக்களே, நம்மளோட லட்சுமி பிரியா இருக்காங்க இல்லையா, மகாநதி சீரியலில் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டாவில் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டாரோட படத்துலேருந்து ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, உன்னை பற்றி யாரும் என்ன சொன்னால் என்ன, நீ அந்த காதில் இந்த காதில் வாங்கி அந்த காதில் வில்லு அப்படின்னு சொல்லிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருப்பாங்க. அந்த பாட்டை வந்து அவங்க ஸ்டோரியாக போட்டிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. அது நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ஹைலைட்டு. அந்த லைனு வந்து எவ்வளோ முக்கியமான லைன் தெரியுமா? அது நிஜமாகவே வந்து செம்மையாக இருக்கும் அந்த லைனு. அந்த படத்தில் உன்னை பற்றி யார் என்ன சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடு அப்படிங்கிற மாதிரி செம்ம ஸ்டோரி. அந்த பாட்டே சூப்பராக இருக்கும். அதை எல்லாருமே வந்து சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க வந்து இந்த சன் டிவியோட பேஜில் இருந்து அவங்க எடுத்திருக்காங்க. இன்ஸ்டா பேஜில் இருந்து எடுத்து அழகான லைனு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை வந்து லட்சுமி பிரியா ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபாலோவர்ஸ் அதை எடுத்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லைனு, இந்த மாதிரி பாட்டு, இதெல்லாம் வந்து நிறைய வந்து நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா. எடுத்து பார்த்தோன்னே டக்குன்னு நம்ம வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் வச்சுக்கிறோம், டிபியாக வச்சுக்கிறோம், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அவங்க வந்து வச்சுருக்காங்க. நிறைய பேர் அதை பார்த்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட சாதிகா, நம்மளோட ருத்ரன், இவங்களோடையெல்லாம் சேர்ந்து அஜய் இவங்களோடையெல்லாம் சேர்ந்து செம்ம பிக்சர் எடுத்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்போயுமே செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதே மாதிரி சூப்பராக நம்ம சுவாமி காலையில் நமக்கு அப்டேட் கொடுத்துட்டார் இல்லையா. என்ன மக்களே சொல்கிறீங்க? செம்ம